வணக்கம். வியாழக்கிழமை பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி, விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 15ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். காலை 11:52 வரையிலே மிருகசீரிஷ நட்சத்திரம், அதன் பிறகு திருவாதிரை. மிருகசீரிஷம் 11:52 AM வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு திருவாதிரை, ஆருத்ரா. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சனி பெயர்ச்சி பலன்கள் சிறப்பு நிகழ்ச்சி மார்ச் 1 முதல் 12 வரை. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பதிலாக சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற ஸ்பெஷல் ப்ரோக்ராம், சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. ஜீ தமிழ் டிவிக்காக எக்ஸ்க்ளூசிவாக நான் சொல்கிற ஒரு பலன்கள் அது. மார்ச் 1ஆம் தேதி மேஷம், மார்ச் 2ஆம் தேதி ரிஷபம், மார்ச் 3ஆம் தேதி மிதுனம், மார்ச் 4 கடகம். அந்த மாதிரி வரிசையாக மார்ச் 12 வரை தினசரி ஒரு ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் நிகழ்ச்சி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பதிலாக இதே ஒளிமயமான எதிர்காலம் ப்ரோக்ராமில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னும் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வருது, பார்க்க தவறாதீர்கள். அசோகன் கஸ்தூரி, விருதாச்சலம், கடலூர் மாவட்டம் முல்லை நகர் விருதாச்சலத்திலேருந்து கேட்குறாங்க. அசோகன் கஸ்தூரி, நாங்கள் எந்த கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும்? வீட்டில் சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவு ஆய்கொண்டே இருக்கிறது. மருத்துவ செலவு அதிகமாக இருக்கிறது. நாங்கள் எந்த கோவிலுக்கு சென்று வணங்க வேண்டும் என்பதை சொல்லுங்கள். மன அமைதி கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். விருத்தகிரீஸ்வரர், விருத்தாச்சலத்தில் உள்ள புகழ்பெற்ற தலம் அது. சிவன் கோவில், விருத்தகிரீஸ்வரர் கோவில் நடுநாட்டு தலங்களிலே மிக முக்கியமானதாக அது கருதப்படுகிறது. அந்த தலத்திற்கு போய் அங்கே பூமிக்கு அடியில் ஒரு பிள்ளையார் இருப்பார். ஆழத்து பிள்ளையார், பள்ளத்து பிள்ளையார் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த பிள்ளையாரை இந்த படி இறங்கி கீழே போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வேண்டிட்டு வாங்க. உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வராது. ஓரளவு வசதியாக வாழ்வதற்கு அவர் அருள் புரிவார். குடும்பம் அமைதியாக இருக்கும். எப்போ முடியுதோ அப்போ ஒரு தரம் வடக்க பிரயாணம் போயிட்டு வாங்க. அலகாபாத், காசிலாம் போயிட்டு வாங்க. பிரயாக்ராஜ், அலகாபாத்துக்கு இப்போ பெயர் மாற்றம் செய்து பிரயாக்ராஜ் என்று அழைக்கப்படுகிறது. திரிவேணி சங்கமம், இந்த திரிவேணி சங்கமத்திலலாம் குளிச்சுட்டு காசியில் போய் கங்கையிலே நீராடி விஸ்வநாதர், விசாலாட்சியை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். ரொம்ப அற்புதமான அங்கே நகரத்தார் சத்திரம் ஒன்று கட்டியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது அந்த இடம். நம்ம காரைக்குடி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய செட்டியார்லாம், தேவக்கோட்டை, காரைக்குடி அந்த பக்கம் இருக்கிற நகரத்தார்னு சொல்லுவோமே, நாட்டுக்கோட்டை செட்டியார், அவங்கெல்லாம் வந்து ஒரு அசோசியேஷன் வச்சு அதில் நிறைய ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி காசியில் தங்கறதுக்கான ஒரு விடுதி ஏற்பாடு செய்து ரொம்ப வருஷமாக இருக்குது. விடுதி இருக்கவங்களது இப்போ அதை புதுப்பித்து கட்டியிருக்காங்க புதுசாக. நல்ல உபசரிப்பு. நகரத்தார் எப்போவுமே உபசரிப்புக்கு பெயர் போனவங்க. அந்த நகரத்தாருடைய சத்திரம் காசியில் இருக்குது. அதில் போய் ஸ்டே பண்ணலாம். நம்ம தென்னிந்தியாவிலேருந்து வரோம், தமிழ்நாட்டிலேருந்து வரோம்னு சொன்னால் உடனே ரூம் கொடுத்துருவாங்க. ஃபோன் நம்பர், டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு இங்கே தெரிஞ்சவங்கள்ட்ட, நகரத்தார் கம்யூனிட்டி சேர்ந்தவங்கள்ட்ட கேட்டால் வாங்கி கொடுப்பாங்க. அங்கே ரூம் புக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் முன்கூட்டி இந்த மாதிரி தெரியப்படுத்திட்டு கூட போகலாம். அது வந்து தங்கறதுக்கு நமக்கெல்லாம் வந்து மொழி பிரச்சனை கிடையாது. அங்கே போய் தங்கிட்டா அது ஒரு சௌரியம். கோவிலில் வந்து விஸ்வநாதருக்கு ஒரு வேளையும் அபிஷேகத்துக்கு நகரத்தார் சத்திரத்துலேருந்து தான் அபிஷேக சாமான்லாம் போகும். அபிஷேகத்துக்கு தேவையான பால், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம் எல்லாம் தயார் பண்ணி தினமும் 365 நாளும் 2 வேளையும் அபிஷேக சாமான் கொடுக்குற ஒரு பொறுப்பு வந்து நகரத்தார்கிட்ட இருக்குது. அது அவங்களுடைய உரிமை. அதனால் அங்கே போனீங்கன்னா அந்த அபிஷேகத்துக்கு போகிற அந்த இது பேர் சம்போன்னு சொல்லுவாங்க. எல்லா அபிஷேக சாமானியும் பயபக்தியாக அப்படியே தலைமையில் தூக்கி வச்சுட்டு அவங்கெல்லாம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவான்னு சொல்லிட்டு காசி விஸ்வநாதர் கோயிலில் போய் அதை பண்ணிட்டு வருவாங்க. அந்த சம்பவம் போகும்போது சேர்ந்து நம்மளும் அப்படியே உள்ளே போயிடலாம். அதனால் முடிஞ்சப்போ நீங்கள் வடநாட்டு யாத்திரை போகிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா காசிக்கு போயிட்டு வாங்க. காசியில் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கும். சம்மர்லேயும் போகக்கூடாது, வின்டர்லேயும் போகக்கூடாது. ரெண்டத்துக்கும் நடுவில் தான் போகணும். வின்டரில் போனீங்கன்னா குளிர். எப்போ அது ஜனவரிலாம், டிசம்பர் 10 தேதியிலேருந்து ஜனவரி 20 தேதி வரைக்கும் குளிர் சிவியராக இருக்கும்.
அந்த ஊர் குளிர கூட தாங்கலாம், வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதனால் சம்மரில் போய் மாட்டிக்காதீங்க. குலம் கோத்திரம் பார்த்து பெண்ணை கொடு அல்லது பெண்ணை எடு என்று சொல்வார்கள். இப்போ திருமணத்திற்கு வந்து ஜாதக பொருத்தம் அவசியமா, ஜாதக பொருத்தம் அவசியமா என்று கேட்கிறார்கள். அவசியம் என்பார்கள். ஆனால் குலங்கோத்திரம் முக்கியமாக இல்லை ஜாதக பொருத்தம் முக்கியமாக? ரெண்டுமே முக்கியம்தான். குலங்கோத்திரம் பார்க்கணும், ஜாதக பொருத்தமும் பார்க்கணும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கவிதை ராஜா? மனம் விரும்பும் திருமணம் செய்து கொள்வது சரியா? இன்றைய நாளைய தலைமுறையினருக்கு குலங்கோத்திரம் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன என்பதை அழகாய் கூறுங்கள். அஷ்டாவதானரே. நான் அஷ்டாவதானியா? ஐயம்பேட்டை பிஆர் கவிதை ராஜா. திருமணத்திற்கு ஜாதக பொருத்தம் ரொம்ப முக்கியம். நல்ல குடும்பத்திலிருந்து பெண்ணை எடுக்க வேண்டும், குடும்ப பின்னணி நன்றாக இருக்க வேண்டும், அதெல்லாம் பார்க்கணும். கிட்டு செந்தில் நல்லாத்துக்குடி. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் தலவிருட்சம் மாமரம். 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம். மாமரத்தில் உள்ள 4 கிளைகள் 4 விதமான மாம்பழங்களை உருவாக்கும் அதிசயம் உள்ளது. 4 கிளைகளும் 4 வேதங்கள். அந்த மாமரமே வேத ஸ்வரூபம். அது அதில் நடுவிலலாம் நிறைய விழுந்துருச்சு, பழசெல்லாம் போயிடுச்சு. அந்த மூல வேர் மட்டும் அப்படியே இருக்குது. நீங்கள் சொல்கிற மற்றெல்லாம் கரெக்டு. 3500 வருஷம் பழமையான மாமரம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில். ஏக ஆம்ர விருட்சம், அதுதான் ஏகாம்பரம். ஆம்ர விருட்சம் அப்படின்னா மாமரம், ஒரே மாமரம், ஒற்றை மாவடி. ஒற்றை மாவடி அப்படின்னு அதை பற்றி பாட்டெல்லாம் இருக்குது. முக்காலு கேகாமுன் முன்னறையில் வீழாமுன் அக்காலரை கண்டு அஞ்சாமுன் அக்காலரை கண்டு அஞ்சாமுன். காலர்னா யார்? யமதூதர்கள். முக்காலு கேகாமுன் அப்படின்னா ஒரு இது வச்சுட்டு, ஸ்டிக்கை வச்சுட்டு நடக்கிறது. ஊன்றுகோல் துணையுடன் நடப்பது அப்படின்னா ரொம்ப தளர்ந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். முக்காலு கேகாமுன், 2 காலில் நடக்கணுமா, 3வது கால் தேவைப்பட்டால் வயசாகிடுதுன்னு அர்த்தம். முக்காலு கேகாமுன் முன்னறையில் வீழாமுன். முன்னாலெல்லாம் நரைச்சி போயிடும் சில பேர் ஃபஸ்ட்டு. அந்த நரை வர்றதுக்கு முன்னால் அக்காலரை கண்டு அஞ்சாமுன். அக்காலரை கண்டு அஞ்சாமுன் எல்லாம் பாருங்கள், காலு அரை முக்கால் இந்த மாதிரியே வரும். இதெல்லாம் வரத்துக்கு முன்னால் கட்சி ஏகம்பனை போய் தரிசனம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. விழுப்புரம் மாவட்டம் வேளச்சேரியில், அங்கே ஒரு வேளச்சேரி இருக்கா விழுப்புரம் மாவட்டத்தில்? எனக்கு அதுவே தெரியாதே. உள்ள ஆலயம்தான் முதலாக திரௌபதி அம்மனுக்காக கட்டப்பட்ட ஆலயம் எனவும், பூமியை தோண்டும்போது திரௌபதி சிலை கிடைக்கவே அவ்விடத்திலேயே திரௌபதி ஆலயம் எழுப்பப்பட்டதாகவும், திரௌபதி வழிபாடு உலகமெங்கும் இருந்து தொடங்க காரணமானது வேளச்சேரி திரௌபதி அம்மன் ஆலயம்தான். இப்படி ஒரு தகவலை சொல்லுகிறார் பிஆர் கவிதை ராஜா. உலகம் தோன்றுவதற்கு முன்பு எப்படி இருந்திருக்கும்? சூரியன் மட்டும்தான் இருந்திருக்குமா? அனுசுயா பிரான்சிஸ் லிங்கேஸ்வரன், சென்னை 28. அதெல்லாம் வந்து இந்த பழைய விஷயங்களெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி சயின்ஸுலையும் நிறைய சொல்லியிருக்காங்க. சயின்டிஃபிக்காகவும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நூல்களில் அதை பற்றின தகவல்கள்லாம் இருக்குது. நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. உலகம் தோன்றுவதற்கு முன் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் இப்போ யாருக்குமே தெரியாது. ஏன்னா நாங்களாம் பார்த்ததில்ல, பார்த்தவங்களையும் நாங்கள் பார்த்ததில்ல, பார்த்தவங்க அதை எழுதி வச்சுட்டு போகல. ஸோ எல்லாமே ஒரு கெஸ் தான், இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் தான் பண்ண முடியும். குமரகுருபரர், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார் சுவாமிகள் போன்று இறைவனை நேரில் காண என்ன செய்ய முடியும்? இறைவனுடைய அருள் இருந்தால் காண முடியும். பல பிறவிகளிலே அதற்கான முயற்சி செய்தால் தான் கடவுள் தரிசனம் கிடைக்குமா. இந்த பிறவியில் நம்ம முயற்சி செய்வோம். இப்போ இந்த பிறவியில் பார்க்க முடியலன்னா அடுத்த பிறவியோ இல்லை அதுக்கு அடுத்த பிறவியோ, இப்போ செய்கிற முயற்சி வந்து ஒரு பிறவிலையும் தொடர்ந்து அதற்கான பலனை கொடுத்து கொண்டு இருக்கும். அதனால் இது வந்து பல பிறவிகளிலே தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது தான் இறைவனை நேரில் பார்க்க முடியும். நீங்கள் சொல்கிற இந்த மகான்கள்லாம் வந்து பல பிறவிகளாக அவங்க மகான்களாகவே இருந்திருப்பாங்க. இந்த பிறவியில் அவங்களுக்கு அதற்கான பலன் கிடைச்சிருக்கும். தாயோ தந்தையோ இறந்து விட்டால் 1 வருடம் பூர்த்தியாவதற்குள் மகன் அல்லது மகளுக்கு திருமணம் செய்யலாமா? நல்ல கேள்வி. செய்யலாம். 6 மாதம் ஆயிடுச்சுன்னா பண்ணலாம். ஏன்னா ஒரு பையனுக்கு வந்து 1 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. முதல் வருட திவசம் பண்ணும்போது அவங்க மனைவியோடு சேர்ந்து தம்பதியாக பண்ணால் அது வந்து இன்னும் நல்ல பலன் கொடுக்குங்கிறதுக்காக வேண்டி தாயார் இறந்து 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க. அது வழக்கம் உண்டு. அம்மா இறந்து 6வது மாதம் கல்யாணம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. எங்கள் ஃபேமிலியிலே சில பேருக்கு அப்படி நடந்திருக்கு. அது ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, முதல் வருட திவசம் வரும்போது அந்த பையன் அவன் மனைவியோடு சேர்ந்து பண்ணணுமா. தம்பதியாக பண்ணால் திவசம் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால
ஒரு வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களே இருந்து நடத்துகிற மாதிரி அது அர்த்தம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அதனால் முதல் ஆண்டு திதி வரத்துக்கு முன்னாலேயே திருமணம் செய்யலாம் மகனுக்கோ மகளுக்கோ. நல்ல கேள்வி. கிட்டு செந்தில், நல்லாத்துக்குடி, மயிலாடுதுறை. இதெல்லாம் தான் யூஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயங்கள். மேஷ ராசிக்கு இது மிக மிக சிறப்பான நாள். 11ஆம் இடத்தில் 6 கிரக சேர்க்கை என்பதால் மேஷ ராசி அன்பர்களுக்கு ராஜயோகம். ராஜயோகம் சாதாரண யோகம் இல்லை. யோகங்களிலெல்லாம் பெரிய யோகம் என்னவோ அந்த யோகம் இப்போ மேஷத்துக்கு வந்திருக்கு. என்ன நடக்கும்? இந்த யோகம் வந்தால் என்ன ஆகும் அது சொல்லுங்கள். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் எதை பெற தகுதியானவர்களோ அதை பெறுவீர்கள். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி, செல்வ செழிப்பு மிகப்பெரிய அளவிலே கிடைக்கும். புகழ் கிடைக்கும், பெயர் கிடைக்கும், சமூக அந்தஸ்து ஏற்படும். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. எதை செய்தாலும் நன்றாக செய்வீர்கள். எதை எடுத்தாலும் அதை ஜெயித்து காட்டுவீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்பம், குடும்ப உறவு, கல்வி, கல்வி முன்னேற்றம், வேலை, வேலை வாய்ப்பு, பதவி முன்னேற்றம், பதவி உயர்வு. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். மேஷ ராசிக்கு இன்றைக்கி அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஏன்னா அந்த 11ஆம் இடம்ங்கிறது வந்து ஏகாதசஸ்தானத்தில் வந்து 6 கிரகம் சேர்றதுங்கிறது பெரிய விஷயம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருமா. அது இப்பொழுது வந்திருக்கிறது. அதில் சனி 11இல் இருக்கும்போது அந்த கிரக சேர்க்கை ஏற்படணும். ஏன்னா 11க்கு அதிபதியே சனி தான். அந்த சனி 30 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் ரவுண்ட் அடிக்கும், அப்புறம் விட்டா போயிடும். அந்த 30 வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த கிரகங்கள்லாம் வரணும், வந்து சேரணும். அந்த நேரத்தில் குரு வேற பார்க்கணும். இதெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். 2 நூற்றாண்டுக்கு ஒரு முறை வரலாம், 1.5 நூற்றாண்டுக்கு ஒரு முறை வரலாம். எவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இது வருகிறது என்றே கணக்கு போட்டு சொல்ல முடியாது. அவ்வளோ கஷ்டம், அது அவ்வளோ பெரிய ப்ராசஸ். ரிஷப ராசிக்கு இந்த கிரக சேர்க்கை நன்மை செய்யும். ஏன்னா 10ல் 6 கிரகம், ராசி அதிபதியும் சேர்த்து. எனவே இந்த 6 கிரக சேர்க்கை ஒரு புறம் நன்மை செய்து கொண்டிருக்கிறது. ராசியிலே சந்திரன் உச்சம் பெற்றிருப்பது மறுபுறம் நன்மை செய்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடத்திலே வாக்குஸ்தானத்திலே வியாழ பகவான் அமர்ந்து கொண்டு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா புறங்களிலிருந்தும் அனைத்து கிரகங்களும் நன்மை செய்கின்றன. எனவே ரிஷபராசிக்கு இது ஒரு நல்ல நாள். திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு 99.9% இருக்கிறது. வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும், பணியிட மாற்றம் கிடைக்கும், பட்டாடை வாங்குவீர்கள், புத்தாடை வாங்குவீர்கள். புதிதாக வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நேரம். வண்டி வாகன சேர்க்கை இப்பொழுது ஏற்படும். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நாள். மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ஆனால் செலவுகள் அதிகமாக ஏற்படும். 1000 ரூபாயில் முடிக்கலான்ட்டு போவீங்க, பார்த்தா 5000 ரூபாயில் கொண்டே விடும். அது அந்த மாதிரி எல்லா விஷயமே 5 மடங்கு அதிகமாக செலவாகும். 5 டைம்ஸ் அதிகமாக செலவாகக்கூடிய நாள். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான அட்வைஸ் என்னென்னா, செலவுகளை கட்டுப்படுத்துவது எப்படி, செலவு செய்யாமல் இருப்பது எப்படி, அப்புறமா செலவுகளை கட்டுப்படுத்துவதுங்கிறது 2வது. செலவே பண்ணாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு யோசனை பண்ணணும். ஒரு சில செலவுகளை நாம் எப்பொழுதுமே தவிர்க்க முடியாது, அது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ரெக்கரிங், மீண்டும் மீண்டும் வரக்கூடிய செலவுகள். ஆனால் அனாவசிய செலவுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கிறது. எனவே அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் ஒரு வேலையை செய்யும் பொழுதும் அந்த செலவு எவ்வளோ ஆகுன்றதை பார்த்து பண்ணணும், கேர்ஃபுல்லாக பண்ணணும். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பது ஒரு யோகம். ராசிக்கு 8ஆம் இடத்திலே 6 கிரகங்கள் இணைந்து குருவால் பார்க்கப்படுவது மற்றொரு யோகம். உணவு பழக்க வழக்கங்களில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹெல்த்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஜீரண கோளாறு ஏற்படும். எதையாவது ஒன்று பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவீங்க, கடைசியில் பார்த்தா அது உள்ளே போய் பிரச்சனை பண்ணும். அதனால் சாப்பிடும்போது இது நாம் சாப்பிடலாமா கூடாதா, நமக்கு இது ஜீரணம் ஆகுமா ஆகாதா. சில வஸ்துக்கள் சிலருக்கு ஜீரணம் ஆகும், சிலருக்கு ஆகாது. அது அவங்க உடல் வாகு. ஒரே பொருளை தான் ஒருத்தர் சாப்பிடுவார், அவருக்கு ஒன்றும் பண்ணாது. இன்னொருத்தர் சாப்பிடுவார், அவருக்கு பிரச்சனை பண்ணிடும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எது ஒத்துக்குமோ அதுதான் சாப்பிட்ணும். எது அலர்ஜி அப்படிங்கிறத பார்க்கணும்.
ஒவ்வாமை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வாமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் சேர்ந்து அது எல்லாம் 8ஆம் இடங்கிறது அடி வயிறு. பாடியில் வரிசையாக 1 2 3 பார்த்துட்டு வந்தோன்னா 8ஆம் இடங்கிறது லோயர் அப்டமன். அதனால் வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாப்பிட்ற விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. வேறு ஏதாவது ஒரு சின்ன அஜீரண கோளாறு அல்லது வேறு ஏதாவது அசிடிட்டி ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்தால் அதுக்கெல்லாம் உடனே அதுக்கு செய்ய வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை பண்ணி சரி பண்ணிக்கணும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். பெரிய பெரிய வியாபாரத்தை எல்லாம் சுலபமாக செய்வீர்கள். சிறிய அளவிலே ஏதோ வியாபாரம் செய்யலாம் என்று அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள். ஆனால் கடைசியில் பார்த்தா அது பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் தான் முடியும். சிறிய வியாபாரமே கிடையாது, எல்லாமே பெருசு தான். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். அனைத்து விதமான நன்மைகளையும் இறைவன் உங்களுக்கு வழங்குகின்ற நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தோன்னா கடவுள் இப்போ தான் கொடுக்க போகிறார். உங்களுக்கு ஒரு டைம் வரணும் அப்படின்னு கடவுளே காத்துக்கிட்டு இருப்பாராம். ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் வரணும்ன்ட்டு கடவுள் காத்துட்டு இருப்பாராம். அந்த நல்ல நேரம் வந்தவுடனே கேட்டதை கொடுத்துருவாராம். அதனால் நீங்கள் எப்போவோ செய்து கொண்ட பிரார்த்தனை, உங்களுடைய வேண்டுதல்கள், உங்கள் விருப்பங்கள், நீங்கள் எதற்காக தவம் செய்தீர்களோ அது எல்லாம் இப்போ கிடைக்க போகுது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 6ஆம் இடத்தில் 6 கிரக சேர்க்கை, அதிலும் குரு பார்வையிலே செலவு தான் ரொம்ப ஜாஸ்தியாகும். எங்கேயோ போயிடும் செலவு, பட்ஜெட்டுக்கு மேலே போயிடும். ஜாகிரதையாக காசெல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் மாட்டில் எடுத்து விட்றாதீங்க பணம் இருக்கேன்ட்டு. அப்புறம் நாளை காலையில் கணத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. அடாடா நேற்று எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டோமே, இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அந்த பிளான் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்னிங் என்னென்னா, பிளான் பண்ணி பண்ணுங்கள். திட்டமிடாமல் எதையாவது செய்து விடாதீர்கள். மிக சிறப்பான விதத்திலே சில நன்மைகளும் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் லாபஸ்தானாதிபதி 9ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பண வரவு நிறைய இருக்கும். ஆனால் அதை கரெக்டாக பிளான் பண்ணி செலவு பண்ணணும். செலவு பண்ணுற விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்பாதிக்க தெரிஞ்சால் மட்டும் போகாது, செலவு பண்ண தெரியணும். ரொம்ப பேருக்கு சம்பாதிக்க தெரியும், செலவு பண்ண தெரியாது. எதுலேயோ கொண்டே போட்டுருவான். அதுக்கப்புறம் ஐயோ அதில் போய் இவ்வளோ போட்டோமே, இதுக்கெல்லாம் இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் யோசிப்பான். செலவெல்லாம் பண்ண பிறகு யோசனை பண்ணுவாங்க சில பேர், என்ன பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. முன்கூட்டியே திட்டமிடுதல் மிக மிக அவசியம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் சிறப்பு நிகழ்ச்சி மார்ச் 1 முதல் 12 வரை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பதிலாக சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற ஸ்பெஷல் ப்ரோக்ராம் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. ஜீ தமிழ் டிவிக்காக எக்ஸ்க்ளூசிவாக நான் சொல்கிற ஒரு பலன்கள் அது. மார்ச் 1ஆம் தேதி மேஷம், மார்ச் 2ஆம் தேதி ரிஷபம், மார்ச் 3ஆம் தேதி மிதுனம், மார்ச் 4 கடகம். அந்த மாதிரி வரிசையாக மார்ச் 12 வரை தினசரி ஒரு ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் நிகழ்ச்சி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பதிலாக இதே ஒளிமயமான எதிர்காலம் ப்ரோக்ராமில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னும் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வருது, பார்க்க தவறாதீர்கள். துலா ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். ஆற அமர யோசித்து சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டும். அவசரப்படக்கூடாது, படபடப்பு இருக்கக்கூடாது. இன்றைக்கே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சணும்லாம் நினைக்காதீங்க. விட்டுருங்க. 1 நாள் 2 நாள் லேட்டானால் ஒன்றும் ஆகிடாது. இன்னும் தலைமொழிக்கு போயிட போகிறதானே 1 நாள் 2 நாள் டிலேயில் ஒன்றும் ஆகாது. பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி சந்திராஷ்டமம், இன்றைக்கி பேசாமல் இருங்க. துலா ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். எனவே அமைதி காக்க வேண்டும், ரொம்ப பேச வேண்டாம். முருகன் வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். 9க்குடைய பாக்யாதிபதி சந்திரன் 7ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் பெரிய யோகம். 4ஆம் இடத்தில் 6 கிரக சேர்க்கையை குரு பார்த்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய நன்மை. வியாபாரத்தில் அபார வளர்ச்சி, அபரிமித வளர்ச்சி. ஓஹோன்னு இருக்குது. இன்னைக்கு டேட்டு, இன்னைக்கு டைம் விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணாலும் நல்லாயிருக்கும். வியாபார முயற்சி, உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள், குடும்ப விஷயங்களிலே முயற்சிகள், வீட்டில் யாருக்காவது கல்யாணம் நடக்கும், அதுக்கு முயற்சி செய்யலாம். வீடு வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீர்கள், வீடு வாங்குவீர்கள், திருமணம் செய்து வைப்பீர்கள், திருமணம் செய்து கொள்வீர்கள். நீங்கள் திருமண வயதினராக இருந்தால், அல்லது அடுத்த தலைமுறைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது நிறைவேறும். கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கணுன்னா எனக்கு அனுப்புங்க. 9க்குடையவன் 7ஆம் இடமான கடத்திரஸ்தானத்திலே உச்சம் பெற்று இருக்கிறது. எனவே திருமணம் நிச்சயிக்கப்படும் நேரம் நெருங்கிவிட்டது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள்.
மிக 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 சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். உடன்பிறப்புகள் உற்ற துணையாக இருப்பார்கள். உடன்பிறப்புகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு தோள் கொடுப்பார்கள், துணை நிற்பார்கள். அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி கூட ஏதாவது பிரச்சனை இருந்தால் இப்போ எல்லாம் சரியாயிடும், எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அன்பு மழை அப்படியே பொழிவாங்க. கைவீசம்மா கைவீசு, அந்த அளவுக்கு ஒரே பாசம் இன்னைக்கு ஜாஸ்தி ஆகிடும். இன்றைய நாள் பாச மழையிலே நீங்கள் நனையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். 2ஆம் இடம் வலுப்பட்டு இருப்பதால் வாக்குஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. செல்வாக்கு அதிகரிக்கும், செல்வ நிலை உயரும். குடும்பத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் எல்லாம் இருக்கும், அவற்றையெல்லாம் அழகாக நிறைவேற்றுவீர்கள். நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்திலே உங்களுக்கு மேலும் சில புதிய பொறுப்புகளை கொடுப்பார்கள். அங்கே பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. இல்லத்திலும் அலுவலகத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் கடமைகளை இவ்விரு இடங்களிலும் தவறாமல் செய்து நற்பெயர் சம்பாதிப்பீர்கள். மன நிறைவு ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். ராசியிலே 6 கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. 5ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. ராசி குரு பார்வையிலே இருக்கிறது. ராசியில் 6 கிரக சேர்க்கை. எனவே இது ஒரு நல்ல யோகம். ராசிநாதனாகிய சனியோடு ராகு, சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. அனைத்து கிரகங்களும் குருவால் பார்க்கப்படுகிறது என்பது ஒரு யோகம். எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நாள். 4ஆம் இடத்திலே குரு அழகாக கேந்திரம் பெற்று இருக்கிறது. 12ஆம் இடமான மறைவு ஸ்தானத்திலே 6 கிரகங்கள் அமைந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகின்றன. மறைவு ஸ்தானத்திலே அதிக கிரகங்கள் இருப்பதால் இப்பொழுது செலவுகள் அதிகமாக ஏற்படும். எனவே செலவை கட்டுப்படுத்த வேணும். யாராவது ஏதாவது சொல்லி கையில் காசு வாங்கி போயிடுவான். நான் உங்களுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்மா, யாரையும் நம்பி காசு கொடுத்துடாதீங்க. பேனை பெருமாளாகிறேம்மா, இல்லாத எல்லாத்தையும் நான் கொண்டு வருவேம்மா, எங்கேருந்தோ நான் கிரியேட் பண்ணுறேம்மா, வாங்கி தரேம்மா, ஒன்றுமே இருக்காது. கடைசியில் பார்த்தா எல்லாம் 100% பொய்யா இருக்கும், வெறும் செவடல். அந்த மாதிரி ஆசாமிகள்கிட்டலாம் நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். யார்ட்டையும் நம்பி பணத்தை கொடுத்துடாதீங்க. பி கேர்ஃபுல் வித் யுவர் மணி. ஏன்னா ஹார்ட் அண்ட் மணி அது எல்லாம் விரயஸ்தானத்தில் போய் எல்லா கிரகமும் உட்காண்டிருக்கு. எங்கேயாவது ஒரு விஷயத்தில் மாட்டிங்கன்னா மொத்த காசையும் எவனாவது ஸ்வாகா பண்ணிட்டு போயிடுவான். ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிங்கன்னா மொத்த காசும் போயிடும். அதனால் ஜாகிரதையாக இருங்க. பொருளாதார விஷயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். யாரிடமும் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இதை சொல்லுகிறேன். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன்.